இன்னைக்கு நாம மழைய வரவழைக்கிற ஒரு மெஷினை கண்டுபிடிச்சதா சொல்லப்படுற ஜுவான் பைகோரிய பத்தி ஒரு சின்னதா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, 1930கள்ல அர்ஜென்டினால ஒரு இன்ஜினியர் நான் நினைச்சா மழைய வர வைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு மெஷினோட வராரு. அவர் நிஜமாவே ஒரு ஜீனியஸா இல்ல ஒரு பெரிய ஏமாற்றுக்காரரா? அந்த மர்மம் இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது. முதல்ல அவரோட நம்ப முடியாத வெற்றிகளை பத்தி பாப்போம். 3 வருஷமா வறட்சியில வாடின ஒரு மாகாணத்துல தன்னோட ஒரு சின்ன மெஷினை வச்சு மழைய கொண்டு வந்து ஒரே ராத்திரியில ஒரு நேஷனல் ஹீரோ ஆகிட்டாரு. அப்போ அரசாங்கத்தோட வானிலை அதிகாரி இதெல்லாம் ஒரு கேலிக்கூத்துன்னு சொன்னாரு. உடனே பைகோரி என்ன செஞ்சாரு தெரியுமா? அவருக்கு ஒரு சவால் விட்டாரு. ஜான்வரி 3ஆம் தேதி பியூனஸ் அயர்ஸ்ல மழை பெய்ய வைக்கிறேன்னு சொல்லி அந்த அதிகாரிக்கு அட்வான்ஸாவே ஒரு குடைய கிஃப்டா அனுப்பி கலாச்சாரு. சொன்ன மாதிரியே அன்னைக்கு மழையும் பெஞ்சுது. 2ஆவதா புகழின் உச்சத்துக்கு போன அதே வேகத்துல ஒரு பேரழிவையும் சந்திச்சாரு. பியூனஸ் அயர்ஸ் வெற்றிக்கு அப்புறம் மக்கள் அவரை ஒரு ஹீரோ மாதிரி கொண்டாடுனாங்க. ஆனா இன்னொரு இடத்துல மழைய வரவைக்க முயற்சி பண்ணப்போ அது ஒரு பயங்கரமான புயலா மாறிடுச்சு. ஊரையே நாசமாக்கிடுச்சு. அப்பதான் எல்லாருக்கும் உரைச்சது, இவரோட சக்தி வரம் மட்டுமல்ல, அது ஒரு சாபமாவும் மாறலான்னு. சரி, கடைசியா அவருக்கு என்னதான் ஆச்சு? அவரோட மெஷினோட ரகசியத்தை அவர் யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. இதனால அரசாங்கத்தோட ஆதரவை முழுசா இழந்தாரு. பொது வாழ்க்கையிலிருந்தே ஒதுங்கி ஒரு மர்மமாவே மறைஞ்சு போயிட்டாரு. அவரோட மெஷினோட வரைபடங்களை கூட அழிச்சிட்டதா சொல்றாங்க. ஆனா கதை இங்க முடியல. ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, அவர் இறந்த அன்னிக்கு அவரோட இறுதி ஊர்வலத்துப்போ பெரிய மழை பெஞ்சுது. ஆக மொத்தம் ஜுவான் பைகோரியோட கதை அறிவியலுக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை கேள்விக்குள்ளாக்குது. ஒரு மனிதன் வானிலையை கட்டுப்படுத்தின மர்மம் இன்னைக்கும் ஒரு புதிராவே இருக்கு.